ஒரு கல் தேவனிடத்து உருண்டு வரும், அது உலகத்தில் இருக்கிற அத்தனை ராஜ்யத்தையும் அமிக்கி நொறுக்கி பதராக மாற்றும். அந்த ராஜ்யம் உலகம் முழுவதும் அடி பரவி நிற்கும் சொன்னார். இப்ப நீங்களும் ராஜ்யத்தில் இருக்கீங்கன்னா பெருகணும். 2ஆம் அதிகாரத்தில் நேபுகாத்நேச்சருக்கு ஒரு பெரிய கனவு வருகிறது. அந்த கனவுல ஒரு சிலை இருக்கு. அந்த சிலையை ஒரு கல் வந்து இடித்து நொறுக்கி போடுகிறது. அதான் தரிசனம். அந்த தரிசனத்தை தானியேலுக்கு கர்த்தர் விளக்கி காமிக்கிறார். யாருமே ஜெயிக்க முடியாத சூழ்நிலையில் தேவனுடைய பிள்ளைகள் ஜெயிக்கணும். எல்லாருக்குமே இருளா இருக்குன்னா உங்களுக்கு அந்த இருளில் வெளிச்சம் வரணும். அந்த வெளிச்சம் எனக்கு வருது. அப்ப விளக்கி பேசுறார். ராஜாவே, நீர் ஒரு பெரிய சிலையை கண்டீர். அந்த பெரிய சிலை மிகுந்த பிரகாசம் உள்ளதாக இருந்தது. அது உமக்கு எதிரே நின்றது. அதன் ரூபம் பயங்கரமாக இருந்தது. அந்த சிலையின் தலை பசும்பொன்னும், அதன் மார்பும் அதன் புயங்களும் வெள்ளியும், அதன் வயிறும் அதன் தொடையும் வெண்கலமும், அதன் கால்கள் இரும்பும், அதன் பாதங்கள் பாதி இரும்பும் பாதி களிமண்ணுமாய் இருந்தது. நீ பார்த்து கொண்டிருக்கும் பொழுதே கைகளால் பேர்க்கப்படாத ஒரு கல் பெயர்ந்து உருண்டு வந்தது. அது அந்த சிலையை இரும்பும் களிமண்ணுமாகிய அதன் பாதங்களில் மோதி அவைகளை நொறுக்கி போட்டது. அப்பொழுது அந்த இரும்பும் களிமண்ணும் வெண்கலமும் வெள்ளியும் பொன்னும் ஏகமாய் நொறுக்கொண்டு கோடை காலத்தில் போரடிக்கிற களத்திலிருந்து பறந்து போகிற பதரை போலாயிற்று. அவைகளுக்கு ஒரு இடமும் கிடையாதபடி காற்று அவைகளை அடித்து கொண்டு போயிற்று. சிலையை மோதின கல்லோவென்றால் பெரிய பர்வதமாகி பூமியெல்லாம் நிரப்பிற்று. தரிசனத்தை பேசுறாரு. பூமியின் ராஜ்யத்தை குறித்து பேசுறார். பூமியில் இருந்த பராக்கிரம் நிறைந்த ராஜ்யங்களை குறித்து பேசுறார். முதல்ல பாபிலோனிய சாம்ராஜ்யம், இரண்டாவது காரியம் மேதியா பெர்சியா சாம்ராஜ்யம், ரோம சாம்ராஜ்யம், கிரேக்க சாம்ராஜ்யம். எல்லாற்றுமே இந்த கல் வந்து உடைச்சு காலகாலத்துக்கும் நிற்கும், தோல்வியே அடையாது நினைத்த ராஜ்யங்கள் எல்லாம் இந்த கல் உடைத்து சின்னாபனமாக்கி காற்று பறக்கடிக்கும் பதரை போல மாற்றி இருக்கிற இடமே இல்லாத அளவுக்கு மாற்றினது. என்ன அந்த கல்? அந்த கல் யார்? அந்த கல் கிறிஸ்து. இந்த கல்லை குறித்து சொல்லும் பொழுது அது மனிதனால் பெயர்க்கப்படாத ஒரு கல். மனிதன் பெயர்த்து மேலிருந்து உருட்டி விடலை. பரலோகத்திலிருந்து ஒரு கல்லை தேவன் அனுப்புகிறார். அந்த கல் இந்த பூமியில் இருக்கிற அத்தனை ராஜ்யத்தையும் சிதைத்து நாள் ஆகும் பொழுது இந்த பூமி முழுவதும் இந்த கல் மட்டும்தான் நிறைஞ்சு நிற்குது. அதான் ராஜ்யம். வேதம் சொல்லுகிறது மக்களுடைய மனதில் இருக்கிற சிந்தையும் வெவ்வேறு. வேதம் என்ன சொல்லுகிறதுனா, உலகம் உன்னை அச்சுறுத்தாது, உலகத்தை நீ அச்சுறுத்துவங்குது வேதம். உலகத்தில் சிறிய கல்லு மாதிரி ஒரு ஓரமாக பதுங்கி கிடப்ப, போற வரவன மிதிச்சுட்டு போவான்னு சொல்லல. ஒரு கல் தேவனிடத்து உருண்டு வரும். அது உலகத்தில் இருக்கிற அத்தனை ராஜ்யத்தையும் சாம்ராஜ்யத்தையும் இருளு ராஜ்யத்தையும் அமிக்கி நொறுக்கி பதராக மாற்றும். அந்த ராஜ்யம் உலகம் முழுவதும் அடி பரவி நிற்குன்னு சொன்னார். புரியுதுங்களா? அந்த ராஜ்யத்துக்குள்ள தான் நீங்களும் நானும் இருக்கோம். நம்ம எப்படியே ரட்சிக்கப்பட்டோம், தப்பி தவறி பிழைச்சிட்டோம், ரட்சிப்பை எப்படியாவது காத்துக்கிட்டு வருகையில போயிடணும் அப்படின்னு பயந்து ஒடுங்கி கொண்டு வாழ்கிற வாழ்க்கை அல்ல. இருளை பார்க்கலும் வெளிச்சம் பெருசு, மரணத்தை பார்க்கலும் ஜீவன் பெருசு. உலகத்தில் எல்லாம் அந்த பார்க்கலும் நமக்குள்ள இருக்கிற பெரியவர். இதான் ராஜ்யம் சொல்ற காரியம். ராஜ்யம் என்ன சொல்லுதுன்னா, அந்த கல்லை எல்லா ராஜ்யமும் அமைக்கிறேன்னு சொல்லலை. இந்த கல் ராஜ்யத்தை மேற்கொள்ளுது. கவனிக்கிறீங்க? ஒரு காலத்தில் கல் மேலேருந்து கீழே இறங்கி வந்தது. அந்த கல்லை யாரும் பெருசாக நினைக்கல, முக்கியமற்றதான் எல்லாருடைய பார்வையில் இருந்தது. அங்கே போனார், இங்கே போனார், சிலுவையில் அரைஞ்சாங்க, உயிர் தெழுந்தாரு. தனக்குள்ள இருக்கிற ஜீவனை தன்னை விசுவாசித்த 120 பேருக்குள்ள அனுப்புறார். ராஜ்யம் ஒருத்தட்டிருந்து 120 பேருக்குள்ள ராஜ்யத்தினுடைய வல்லமையும் ராஜ்யத்துடைய ஜீவனும் 120 பேருக்குள்ள வருது. அப்புறம் பேதுரு பிரசங்கம் பண்ணுகிறார். பேதுருடைய பிரசங்கத்தை கேட்டு ராஜாவுடைய ஆளுகையின் கீழே 3000 பேர் வருகிறாங்க. 3120 பேர் வர்றாங்க. அடுத்த ஒரு பிரசங்கம் பண்ணுகிறார். 5000 பேர் வருகிறார்கள். 5000 பேருக்குள்ள தேவனுடைய ராஜ்யமும் ஆளுகையும் வருகிறது. உலக ராஜ்யம் ராஜ்யத்தை பிடிக்கிறது. ஆயுதங்களை கொண்டு, போர் ஆயுதங்களை கொண்டு, அணுகுண்டை வச்சு பிடிக்கிறான்.
இது அன்பினாலும் தயவினாலும் காருண்யத்தினாலும் ஆளப்படுகிற ராஜ்யம். அன்னைக்கு இருக்க ரோம சாம்ராஜ்யத்தை மேற்கொண்டது, கிரேக்க சாம்ராஜ்யத்தை மேற்கொண்டது. இந்த ராஜ்யத்தில் இருக்கிற நீங்கள் தோல்வி அடைகிறவர்கள் அல்ல, இந்த ராஜ்யத்தில் இருக்கிற நாம் ஜெயிக்கிறவர்கள். ஆண்டவர் சொன்னாரு, யூதயா சமாரியா உலகத்தின் முடிவு பரியந்தம், உலகம் முழுவதும் ராஜ்யத்தினால் நிரம்பி நிற்கும். இயேசு வரும் பொழுது தோற்கடிக்கப்பட்ட பலவீனமாக இருக்க ஒரு சபையை கர்த்தர் எடுத்துக்கொள்றக்கா வரல. இயேசு வரும் பொழுது ஜெயித்து மேற்கொண்டு பூமியை தன்னோட மகிமையினால் நிரம்பி இருக்கிற ஒரு சபையை எடுத்துக்கொள்றக்கா தான் வருவார். அப்படித்தாங்க பைபிள் சொல்லுது, அப்படிதான் உங்களை பற்றி வேதம் சொல்லுகிறது. ஆனால் நமக்கு என்ன சொல்லி கொடுத்தாங்கன்னா, அவ்வருகையில் நீ எடுத்துக்கொள்ளப்படுவியா? அது எப்படின்னா, நீனே போறது கஷ்டம். அது ராஜ்யம் இல்லைங்க. ராஜ்யங்கிறது வேற மாதிரிங்க. உங்களுக்குள்ள வந்துச்சு, உங்களுக்குள்ள ராஜ்யம் அப்படியே பெருகி இன்னொரு ஆளுக்குள்ள போகுது, அப்புறம் ஒரு சிட்டியிலிருந்து இன்னொரு சிட்டிக்கு போகுது. இந்த ராஜ்யம் குறுகாது, இந்த ராஜ்யம் பெருகிறது. அப்ப நீங்களும் ராஜ்யத்தில் இருக்கீங்கன்னா பெருகணும், மனதில் பெருகணும், சரிய சுகத்தில் பெருகணும், வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியிலும் பெருகணும். இந்த ராஜ்யம் குறுகிற ராஜ்யம், இந்த ராஜ்யம் பெருகிற ராஜ்யம். கையில் சொல்லுவோம், நான் தாழ்ச்சி அடைவதில்லை, தோல்வி அடைவதில்லை, தாழ்வில் வாழ்வதில்லை. நான் ராஜாவுடைய ராஜ்யத்தில் இருக்கிறேன். நான் ஆளுகிறவன், ஆளுகை செலுத்துகிறவன். ஆமென். இதுதான் ராஜ்யத்தின் மனநிலை. இந்த ராஜ்யம் தோல்வி அடைகிற ராஜ்யம் இல்லை, இந்த ராஜ்யம் நாளுக்கு நாள் தலை தோங்கக்கூடிய ஒரு ராஜ்யம்.